வணக்கம். இஸ்ரோவோட டெக்னிக்கல் ரெக்ரூட்மெண்ட் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னன்னா பிரீஃபா சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. நம்ம மெக்கட்ரானிக்ஸ்க்கு வந்து நான் அப்ளை பண்ண போறோம்னா, நம்மளுக்கான வேகன்சி 2 இருக்கு. அதே மாதிரி கேட்டகரியுமே எந்த கேட்டகரியில வந்து என்னன்னா வேகன்சி இப்போ அவைலபிளா இருக்கும் மென்ஷன் பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்க மெக்கட்ரானிக்ஸ் அப்ளை பண்ண போகணும்னா, நீங்க எம்இ ஆர் எம்டெக் வந்து என்ன முடிச்சிருக்கலாம். ஆர் எல்ஸ் பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கலாம். ஆனா சிஜிபிஏ வந்து என்ன லெவல் கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ ஏரியா ஆஃப் ஒர்க் ஆர் வந்து ஜாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஒர்க் ஒன் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து டெஸ்ட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து என்ன பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் இதே மாதிரி வந்து என்னன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து என்னன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கும் இம்பார்ட்டன்ட்னா, நம்மளுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இருக்கான்னு மட்டும் வந்து நீங்க எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும் சரிங்களா. இப்போ அடுத்து வந்து என்னன்னா, இப்ப சில இதில் வந்து என்னன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அது வந்து டெக்னீஷியன்ஸ் பவர் எலக்ட்ரானிக் பண்ணணும். உங்களுக்கான ஐடிஐ ட்ரேட் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கான வேகன்சியுமே வந்து என்னன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இது டெக்னீஷியன் பிக்கானது. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சயின்டிஸ்டோடது வரும். சரி அடுத்து அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்க்கு வந்து என்ன எலக்ட்ரானிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இதுல எதுவுமே வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கவே இல்லை. உங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னன்னா அப்ளை பண்ணி எக்ஸாம் வந்து என்ன அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. அடுத்து இங்க சயின்டிபிக் அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து என்னன்னா உங்களுக்கான இந்த கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிராஜுவேட் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. சயின்டிபிக் அசிஸ்டன்ட் அதே மாதிரி லைப்ரரி அசிஸ்டன்ட் குக்குமே வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஃபயர்மேன் இப்போ ஃபயர்மேனுக்கு வந்து என்ன செய்ய நீங்க எஸ்எஸ்எல்சி வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அண்ட் ஆல்சோ பிசிக்கல் ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதை எப்படி பார்ப்பாங்கன்னா உங்களுக்கான வந்து என்னன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணா மட்டும்தான் வந்து நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. அடுத்து லைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்கல் டிரைவருக்கான கொடுத்துருக்காங்க. ஹெவி வீக்கல் டிரைவருமே வந்து என்ன கேட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து என்னன்னா அவங்க கொடுத்த டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இருந்துச்சு. இது பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா நம்மளுக்கான பே அலவன்ஸ் அண்ட் ஏஜ் லிமிட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ பேஸ்ட் ஆன் த லைக் அந்த குவாலிஃபிகேஷன் லெவல் அதை வச்சு தான் வந்து நம்மளுக்கான பே லெவலுமே வரும். ஸோ பே மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னா லெவல் 10 ஃபார் வந்து சயின்டிஸ்ட் வரும். ஸோ அதே மாதிரி லெவல் 7 இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். லெவல் 3 வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு வரும். ஓகே லெவல் 2 வந்து ஃபயர்மேன் குக் இவங்களுக்குலாம் வரும். இதுக்கான வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கான ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு என்னன்னா ஏஜ் நினைச்சிடாதீங்க. நம்மளுக்கான ரிலாக்ஸேஷன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இப்போ எஸ்சி எஸ்டி வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கு கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 3 வருஷம் கிளைம் பண்ணிக்கிற முடியும் சரிங்களா. அடுத்து எப்படி அப்ளை பண்றதுன்னா நம்மளோட இஸ்ரோவோட வெப்சைட்ல தான் வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். இது அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 10th பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எண்ட் டேட் வந்து ஃபர்ஸ்ட் மார்ச் வந்து வரைக்கும் இருக்கும் சரிங்களா. ஒன்ஸ் நீங்க எலிஜிபிளா இருந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிருங்க. சரி அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து என்னன்னா ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போது வந்து தேவை அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க. அதுக்கான சைஸுமே வந்து நீங்க பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களா. சைஸ் கண்டிப்பா வந்து இதுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அக்செப்டபிள் வந்து என்னன்னா எடுத்துக்கிடுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் இப்போ வந்து என்னன்னா சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 250 வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ அதோட சேர்த்து காமன் ஃபீஸ் வந்து யூனிஃபார்மிட்டியாக எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா 750 பே பண்ணணும். அப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து என்ன 1000 கிட்ட வந்து என்ன பே பண்ணுவீங்க சரிங்களா. அண்ட் ஆல்சோ ஃபார் டெக்னீஷியன் பி அதுமாதிரி டிராஃப்ட்ஸ்மேன் குக் ஃபயர்மேன் லைட் வீக்லி டிரைவர் அண்ட் ஹெவி வீக்கல் டிரைவருக்கான வேகன்சிஸ் ஐ மீன் நம்மளுக்கான ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 வந்து நான் ரீஃபண்டபிள் பே பண்ணுவீங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் ஃபீஸ் பே வந்துன்னா 500 வந்து பே பண்ணுவீங்க. ஸோ மொத்தம் 600 நீங்க பே பண்ணுவீங்க. ஃபார் த சயின்டிஸ்ட் பீப்புளுக்கு வந்து என்னன்னா 1000 வந்து என்னன்னா பே பண்ண வேண்டியது இருக்கும். சரி இப்போ ரீஃபண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து மென்ஷன் பண்ணிங்க. இது நீங்க ஒன்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து என்னன்னா அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்னன்னா இப்போ சயின்டிஃபிக் இன்ஜினியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் பேஸ்டு வந்து என்னன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ இருக்கு உங்களோட டிசிப்ளின் ரிலேட்டடா இருக்கும். பார்ட் பி வந்து ஆப்டிடியூட் ரிலேட்டட் தான். பார்ட் சி வந்து டிஸ்கிரிப்டிவ் ஓகேவா. ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் மோஸ்ட்லி வந்து நீங்க எக்ஸாம் வந்து எஸ்ஐ மாதிரி எழுத வேண்டியது இருக்கும். சரி அடுத்து ஃபார் த சயின்டிஃபிக் இன்ஜினியருக்குமே வந்து இதே தான். ஸோ ஏரியா உங்களோட டெக்னிக்கல் வந்து நாலேஜ் வந்து பார்க்குற மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்க்குற மாதிரி ஒரு பேப்பர் இருக்கும். அடுத்து இன்டர்வியூ ஃபாலோ பண்ணுவாங்க சரிங்களா. எல்லாத்துக்குமே வந்து பாஸ் கிரிட்டேரியுமே கொடுத்துருக்காங்க. உங்க கேட்டகரிக்கு ஏத்தாப்புல வந்து நீங்க பாஸ் கிரிட்டேரியா பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து லைப்ரரி அசிஸ்டன்ட்டுக்கு இருக்கும். ஸோ போஸ்ட் ஃபார் வந்து ஹெவி வீக்கல் டிரைவர் லைட் வீக்கல் டிரைவருக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து குக்குமே வந்து சில வந்து பேசிக் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர்மேனுக்குமே வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அது அப்புறம் தான் வந்து மெடிக்கல் இருக்கும் சரியா. ஸோ பிசிக்கல் எஃபிஷியன்சியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் ரன்னிங் அந்த இதில் தான் வந்து என்னன்னா ரோப் கிளைம்பிங் இதெல்லாம் வந்து என்ன வரும் சரி. இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா
ஸோ அந்த ஃபிசிக்கல் மட்டும் நான் காமிச்சிடறேன். இங்கே கீழே வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கானது இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபார் வந்து என்னன்னா ஃபயர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ நீங்கள் உங்களோட அதுமாரி வந்து 1500 மீட்டர் ரன் இருக்கும், 800 மீட்டர் ரன் இருக்கும், ரோப் கிளைம்பிங்லாம் இருக்கும். நான் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட்ல நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா இஸ்ரோட வெப்சைட்ல வந்து டேரக்டா கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பிளஸ் வந்து இந்த வெப்சைட் இந்த ரெண்டு லிங்க்குமே வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. as soon as possible நான் வந்து உங்களை ஆன்சர் பண்ண பார்க்குறேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.